போதைப்பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் கைது, இன்னொரு நடிகரும் விசாரிக்கப்பட்டிருக்கிறார். இது மேலும் பல நடிகர்கள் சிக்குவார்களா, நடிகைகள் சிக்குவார்களா என்று ஒரு பரபரப்பான செய்தி. எடப்பாடி பழனிசாமி கண்ண முன்னே அறிக்கை விடுறார், போதைப் பொருளை கட்டுப்படுத்தணும், இந்த அரசு கட்டுப்படுத்தணும், காவல்துறை கட்டுப்படுத்தணும், அதிகமாகிடுச்சுன்னு. கடைசியில் அந்த எலி எங்கடா இருந்தது பார்த்தீங்கன்னா அதிமுக உள்ளேயே இருந்திருக்கு. ஏடிஎம்கேல ஐடிவிங்கு ஸ்டேட்டஸ் வச்சாங்க, இன்ஸ்டாவில் போட்டாங்க, ஃபேஸ்புக்கில் போட்டாங்க, போதைப் பொருளை ஒழிப்போம், திமுக புறக்கணிப்போம், அப்படி ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த போதைப் பொருளுக்கு எதிராக கேம்பெயின் நடத்தினாங்கல்ல அதிமுக ஐடிவிங்கு, அந்த ஐடிவிங்களுடைய மாநில துணை செயலாளர் தான் அந்த போதைப் பொருளையே வித்திருக்கிறார். வாங்குறது யாரு? அவங்க ஏடிஎம்கே தான். விற்கிறது யாரு? ஏடிஎம்கே தான். பரப்புனது யாரு? ஏடிஎம்கே தான். ஆனால் எடப்பாடி யாரை குறை சொல்றாரு? ஏன் அதிமுக மௌனமா இருக்கு? ஏன் இப்போ பேசலை? ஏன் இன்னைக்கு அதிமுக சுற்றி இருக்கிற அந்த கரகாட்ட கோஷ்டிலாம் அமைதியாக இருக்குது? வணக்கம், நான் உங்கள் சைதை சாதிக். திராவிடத்தின் குரல் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டில் பரபரப்பு, போதைப்பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் கைது, இதில் மேலும் பல நடிகர்கள் சிக்குவார்களா, நடிகைகள் சிக்குவார்களா என்று ஒரு பரபரப்பான செய்தி. இந்த செய்திக்கு அடித்தளமிட்டது யார்? இந்த செய்தி எப்படி, இந்த சம்பவம் எப்படி நடந்தது, யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற அதிமுக தான் இதில் மூல காரணமாக இருந்திருக்கிறது. ஒரு 1.5 மாதம் இல்லை 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். போதைப் பொருள் தமிழ்நாட்டில் அதிகமாக நடமாட்டம் இருக்கிறது. போதை வித்துக்கள் அதிகமாக விற்கிறாங்க, இது திமுக அரசு தான் காரணம், போதைப் பொருளை புறக்கணிப்போம், திமுக புறக்கணிப்போம், ஐடிவிங்கு ஒரு கேம்பெயின் மாதிரி ஏடிஎம்கேல நடத்தினாங்க. ஏடிஎம்கேல ஐடிவிங்கு ஸ்டேட்டஸ் வச்சாங்க, இன்ஸ்டாவில் போட்டாங்க, ஃபேஸ்புக்கில் போட்டாங்க, போதைப் பொருளை ஒழிப்போம், திமுக புறக்கணிப்போம், அப்படி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடைசியில் கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போதைப் பொருளுக்கு எதிராக கேம்பெயின் நடத்தினாங்கல்ல அதிமுக ஐடிவிங்கு, அந்த ஐடிவிங்களுடைய மாநில துணை செயலாளர் தான் அந்த போதைப் பொருளையே வித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி கண்ண முன்னே அறிக்கை விடுறார், போதைப் பொருளை கட்டுப்படுத்தணும், இந்த அரசு கட்டுப்படுத்தணும், காவல்துறை கட்டுப்படுத்தணும், அதிகமாகிடுச்சுன்னு. கடைசியில் அந்த எலி எங்கடா இருந்தது பார்த்தீங்கன்னா அதிமுக உள்ளேயே இருந்திருக்கு. அதிமுகவுடைய ஐடிவிங்களுடைய மாநில துணை செயலாளர் பிரசாத் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதிமுகவை சேர்ந்த அஜய் வாண்டையார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கொடுத்த தகவலின் பேரில் தான் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஸ்ரீகாந்த் கொடுத்த தகவலின் பேரில் இன்னைக்கு விசாரணை விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. இதுலேருந்து என்ன தெரியுது? வாங்கிறது யாரு? அவங்க ஏடிஎம்கே தான். விற்கிறது யாரு? ஏடிஎம்கே தான். பரப்புனது யாரு? ஏடிஎம்கே தான். ஆனால் எடப்பாடி யாரை குறை சொல்கிறாரு? யாரை பார்த்து விரல் நீட்டுறாரு? ஐயா, எடப்பாடி அவர்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இருக்காது அவங்களுக்கு. இன்றைக்கி பிரசாந்த் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிட்டு அவர் தான் வித்தாருன்ட்டு விசாரணை அமைப்பு நீண்டு கொண்டே போயிருக்கிறது. இன்றைக்கி அதிமுக சேர்ந்த அஜய் வாண்டியார் ஜெயிலில் இருக்கிறார், போதைப் பொருள் விற்றதாக. ஏன் அதிமுக மௌனமாக இருக்குது? ஏன் இப்போ பேசலை? ஏன் இன்றைக்கி அதிமுக சுற்றி இருக்கிற அந்த கரகாட்ட கோஷ்டிலாம் அமைதியாக இருக்குது? ஏன் அதை பற்றி கருத்து சொல்ல மாட்டீங்க? குட்கா விஜயபாஸ்கர் பேர் வந்தது, ஒரு அமைச்சராக இருந்தவர் போதைப் பொருளை விற்றதாக நாங்கள் சொல்லலை. பிஜேபி, ஒன்றிய அரசு, மோடி அரசு சிபிஐ வழக்கு பதிவு செய்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விஜயபாஸ்கர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். குட்கா முறைகேடு போதை வழக்கு அவர் மீது இருக்கிறது, ரமணா மீது இருக்கிறது, போலீஸ் கமிஷனர் மீது இருக்கிறது, ஐஜி மீது இருக்கிறது. இதெல்லாம் உங்கள் ஆட்சியில் நடந்த திருவிளையாடல்கள். நீங்கள் இன்றைக்கி திமுக பார்த்து விரல் நீட்டுகிறீர்கள், போதைப் பொருள் அதிகமாகிடுச்சுன்னு. விசாரித்தா உங்களால் தான் மாற்றான். விற்றது உங்காலு, வாங்கினது உங்காலு, பயன்படுத்தினது உங்காலு, வியாபார நிறுவனத்தை நடத்தியதே அதிமுக தான். வெக்கமா இல்லையா? ஆக விசாரணை மேலும் விரும்படியும். இதில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறார்களோ சட்டத்தின் முன் நிச்சயமாக நிறுத்தப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள். வணக்கம்.